ஹே காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வா கார் கேர். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோமா, ஆக்சுவலி எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால டக்கு டக்குன்னு அந்த வீடியோ நான் போட்டுட்டேன். நான் வந்துட்டு இன்னைக்கு கார் டயரை பற்றின வீடியோஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் என்கிட்ட நிறையா பேர் வெளியில் பார்க்கக்குள்ள யூஸ்டு கார்ஸ் வாங்கணும், நான் பழைய கார் வாங்கணும், அதில் என்னென்ன விஷயங்கள் நான் பார்க்கணும், பெருசாக கார் அங்கே உடஞ்சிருக்கு இங்கே உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அதில் இன்னும் டீட்டெயிலாக சின்ன சின்ன விஷயங்கள் கூட எனக்கு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு கார் வாங்க போறீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே ஒரு லிஸ்ட் எடுத்துக்கோங்க. நான் சைடில் உங்களுக்கு ஒரு லிஸ்ட் அப்படின்றது பிக்சர் ஃபார்மெட்டில் கொடுக்குறேன். அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இல்லை இதனுடைய லிங்கையும் நான் கீழே கொடுக்குறேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு கார் பார்க்க போறீங்கன்னா அப்படியே டக்கு டக்குன்னு ஒன்று ஒன்றா நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம் இல்லைங்களா? அதனால நீங்கள் இதை பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் லெட்டர் ஃபார்மெட்லேயே கொடுக்குறேன், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுதான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதை போய் நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கார் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று தாங்க. ஸோ எல்லாராலையுமே புது கார் அப்படின்றது பை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் கிடையாது. ஸோ அவங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி புது கார் அப்படின்றது பை பண்ணுவாங்க. இல்லை நான் பட்ஜெட் ரொம்ப கம்மியாக இருக்கு, நான் அதனால செகண்ட் ஹேண்டே போய்க்கிறேன், அதில் நல்ல கார்லாம் இருக்கும்ல. ஸோ செகண்ட் ஹேண்டு கார் அப்படின்ற பட்சத்தில் 100% அது நல்ல கார் இல்லை அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியாது. ஸோ அதனால நம்ம செகண்ட் ஹேண்டு காருக்குள்ளேயும் போகலாம். பட் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டு போங்க. ஒரு சில இடங்கள் இருக்கு, அங்க போய் நீங்க இந்த கார்லாம் எப்படி பை பண்றது அப்படின்றதையும் நான் சொல்றேன். இப்ப நம்ம முதல்ல கார் பை பண்ணக்குள்ள, அதாவது செகண்ட் ஹேண்ட் கார் பார்க்க போறீங்கல்ல, அப்ப நீங்க முதல்ல செக் பண்ணக்கூடிய விஷயங்கள் நான் ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்றேன். அதாவது பிகினிங்ல இருந்து ஆரம்பிக்கும். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு யோசிக்காதீங்க, நாளைக்கு இது ஒரு பெரிய பஞ்சாயத்துல கூட கொண்டு போய் விட்டுரும். முதல்ல ஆர்சி புக்கு, கார் பாத்தீங்கன்னா யாருடைய பெயர்ல இருக்கு அப்படின்றத நீங்க பாத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஆர்சி புக்ல ஒரு நம்பர் அப்படின்றது இருக்கும், அந்த நம்பர் இன்ஜின்ல இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ஸோ நீங்க வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறீங்கல்ல, அப்போ ஆர்டிஓ பென்சில் வச்சு கீறுவார் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். அது நீங்க பாத்துக்கோங்க. ஸோ புக் ஃபார்மேட்ல இருந்தா இருக்கும், இல்லைன்னா நம்பர் ஃபார்மேட் அப்படின்றது தான் வரும். ஸோ இதை மட்டும் நீங்க பார்த்தா போதும். அடுத்தது ஆர்சியில ஏதாவது லோன் போயிட்டு இருக்கா, இந்த கார் மேல ஏதாவது லோன் போயிட்டு இருக்கா அப்படின்றத நீங்க பாத்துக்கணும். ஏன்னா நிறைய பேர் சும்மா ஆர்சி புக்கை ஒரிஜினல் கொடுத்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் லோன் போடுறாங்க, புது கார்ல லோன் போடுறாங்கன்னா ஆர்சி புக்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் செகண்ட் ஹேண்ட் கார்ல இது போடுறாங்கன்னா ஆர்சி புக்ல மென்ஷன்லாம் பண்ண மாட்டாங்க. அதனால நீங்க அதை மட்டும் பாத்துக்கோங்க. இப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன்ல, காருக்கு அமௌண்ட் எடுத்துட்டாங்க, காருக்கான டியூ எடுத்துட்டாங்க, பக்குன்று. சரி ஓகே, இருந்தாலும் கார் கையில் இருக்கு இல்லைங்களா? எல்லா காரு புது கார் வாங்கினவங்களுக்கும் மாதம் மாதம் வரக்கூடிய வழி தான் இது. சரி ஓகேங்க. அப்புறம் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கான்னு பார்த்துக்கோங்க, கார் இன்சூரன்ஸ். ஏன்னா இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, கார் இன்சூரன்ஸை ரொம்ப வருஷமா போடாமல் வச்சிருவாங்க. அப்போ அதுக்கெல்லாம் ஃபைன் போட்டு அந்த மாதிரி நீங்கள் கட்டுற மாதிரி ஆகிடும். கார் இன்சூரன்ஸ் கரெக்டாக போட்டிருக்காங்களா, அதாவது தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் மட்டும் இல்லாமல் ஸோ ஃபுல் கவரேஜ் போட்டிருக்காங்களா அப்படின்றத பாருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் இந்த சர்வீஸ் ஹிஸ்டரியை யாரும் பெருசா பாக்கறது இல்லைங்க. அட செகண்ட் கார் அடிமாட்டு வேலையை வாங்க போறோம், எதுக்கு சர்வீஸ் ஹிஸ்டரி எல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம எப்படி சின்ன வயசுல இருக்குள்ள தடுப்பூசி இதெல்லாம் போட்டு அப்படியே ஆரம்பத்துல இருந்து டாப் டு பாட் வரைக்கும் கொஞ்சம் நல்லா வருவோம். கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் தான் இஷ்டத்துக்கே நம்ம டீனேஜ்ல எல்லாம் வேலை பார்ப்போம் இல்லைங்களா? அப்ப கண்ட மாரி சுத்தி உடம்பு கற்றுக்கிறது, கண்ட பழக்கங்களை கத்துக்கிறது இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அது மாதிரி தான் காரும். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அப்படின்றது கரெக்டா முறைப்படி மெயின்டைன் பண்ணிட்டே வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். அதை இடையில மெயின்டைன் பண்ணாம விட்டாங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு ஓட்டுறது, எப்பயாவது பொருளை மாத்தாம அப்படியே விட்டுறது, அது கடைசியில நீங்க வாங்கிட்டு போகக்குள்ள டக்குன்னு அந்த பொருள் வேலை வச்சிரும். சர்வீஸ் ஹிஸ்டரி கரெக்டா இருக்கா பாருங்க, ரெகுலரா அவங்க சர்வீஸ் அப்ரோச் பண்ணியிருக்காங்களா பாருங்க. ரெகுலர் இல்ல, சர்வீஸ் ஹிஸ்டரினா என்னன்னு தெரியாதுன்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த காரை விட்டு தள்ளி போயிடுங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா, இந்த மீட்ரு இருக்கு பாத்தீங்கன்னா, ஸ்பீடா மீட்ரு, இதை நீங்க கம்பல்சரி பார்த்தாகணுங்க. இதனுடைய ரீடிங் பார்த்தீங்கன்னா கார் இருக்கிற கண்டிஷனுக்கும் ஸோ அந்த இருக்கிற ரீடிங் மைலேஜுக்கும் வித்தியாசம் அப்படின்றது வரும். டிஜிட்டல்னா இப்போ எதுவும் பண்ண முடியாது, ஆனால் எல்லாத்துலேயுமே செக் பண்ணுறாங்க. பட் ரீடிங்கை செக் பண்ணுங்க, அப்நார்மலாக இருக்குதா அப்படின்றத பாருங்க. கார் ரீடிங்குக்கும் ஸோ காரினுடைய குவாலிட்டி நீங்கள் சுற்றி பார்க்கக்குள்ள, நான் இப்போ அதெல்லாம் சொல்லுவேன், அதெல்லாம் பார்க்கக்குள்ள ரீடிங் மீட்டர் எப்படி இருக்குன்றத பாருங்க. ஏன்னா ஒரு சில வண்டியில ரீடிங் மீட்டர் ஓடாம கூட போயிடும். இன்னும் ஒரு சில மீட்டர்ல அந்த பெட்ரோல் இதெல்லாம் காமிக்குது பாத்தீங்களா, அந்த பெட்ரோல் மீட்டர்ல காமிக்காம போயிடும். அதை நம்ம பெருசா இப்ப கண்டுக்க மாட்டோம், நம்ம அதெல்லாம் நோட் பண்ணவே மாட்டாங்க நிறைய பேர். அப்புறம் சின்ன சின்னதா வேலை வரும், நீங்க அதை எப்பவுமே மாத்தினீங்கன்னா எவ்வளவு முடியும், அதுக்கே எனக்கு தெரிஞ்சு 3000 4000 அப்படின்றது வாங்கிடுவாங்க. நீங்க இன்னும் சர்வீஸ் சென்டர்லாம் கொடுத்து மாத்தினீங்க அப்படின்னா அதெல்லாம் அதிகமா இன்னும் பயங்கரமா ரேட்டு போயிடும். ஐந்தாவது கார் ஹிஸ்டரி, அதாவது ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. வண்டியில ஏதாவது விபத்து நடந்திருக்கா, பெரிய விபத்து நடந்திருக்கா, அதுல சேஸ் ஏதாவது மாத்திருக்காங்களா, ஸோ அலைன்மெண்ட் ஏதாவது இருக்கா அப்படின்றத நீங்க வண்டியை பார்க்கக்கூடிய உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்க ஆல்ரெடி கார் டிரைவரா இருந்தீங்க, கார் ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா
உங்களுக்கு ஈஸியாகவே இந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும். பட் கார் ஓட்டுறவங்க எதுக்கு இந்த வீடியோ பார்க்க போகிறீங்க? சரிங்க. இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் அதை பார்த்துக்கணும். அந்த இதில் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் இவங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது கிளைம் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது. இவங்க கிளைம் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த வண்டிக்குன்னு ஒரு ரிஜிஸ்டர்ட் ஆகிடும். அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு கிளைம் பண்ண போறீங்க, நீங்கள் இன்சூரன்ஸ் புதுசாக போறீங்கன்னா அப்போ உங்களுக்கு அமௌண்ட் அப்படின்றது அதிகமாகும். ஒரு பேர் அப்படின்றது விபத்தான வண்டி அப்படின்ற ஒரு ரிஜிஸ்டர்ட் வந்துடும் வண்டியில். 6வது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ண உடனே வண்டி இன்ஜின்ல ஸ்மூத்தா சத்தம் வரணும். எந்த சத்தமும் வரக்கூடாது. இந்த கீச் கீச்சின்னு சர்றது, படக் படக் படக்குன்னு சத்தம் வர்றது, இந்த மாதிரிலாம் எதுவும் வரக்கூடாது. கார் இன்ஜினை நான் தெளிவா சொல்றேன். நீங்க நீங்க வந்து யாருமே கூப்பிட்டே போவானுங்க, ஈஸியா கார் வாங்கலாம். நான் சொல்றது கேளுங்க. அதாவது வண்டியை ஸ்டார்ட் பண்ண உடனே வண்டி இன்ஜின்ல எந்த சத்தமும் வரக்கூடாது. வண்டி இன்ஜினோட சத்தம் தான் வரணும். எக்ஸ்ட்ரா நாய்ஸ்லாம் வரும், படக் படக் கீச் கீச் கீச்சின்னு கத்தும், இந்த மாதிரிலாம் வரக்கூடாது. அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க வந்துட்டு வண்டியை ரேவ் பண்றீங்க, அதாவது ரேஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல ஸோ வண்டியில வந்துட்டு சவுண்டு டிஃப்ரெண்ட் ஆகக்கூடாது. டிஃப்ரெண்ட்னா நார்மல் அப்படிதான் போகணும். அந்த அப்படின்னு ஒரு சத்தம் வரக்குள்ளே வந்துட்டு படப்பட படப்பட டப்ப டப்ப டப்பா இல்ல ஆடுற மாதிரி பேய் பேய் படத்துல மாதிரி டப டப டப்பா படப்படாதுன்னு இருக்கிறேன். காட்ட முடியல, அதனாலதான் வந்துட்டு இப்படி சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா ஒரு விஷயம் கரெக்டா புரியணும்ல. அந்த மாதிரி அப்ராமலா சத்தம் வரும். வண்டி இன்ஜின்னா ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த இன்ஜின் சத்தம் மட்டும்தான் கேட்கணும். இன்ஜின் சத்தம்னா ஸோ எந்த கீச் கீச்சின்னு கத்துறது இந்த மாதிரி எந்த நாய்ஸும் வராது. அதை பார்த்துக்கோங்க. அண்ட் நீங்க ரேவ் பண்ண உடனே பின்னாடி புகை வந்துட்டு அப்படியே குப்புன்னு அடிக்குதா அப்படின்றத பாருங்க. புகை வரக்கூடாது. ஸோ நீங்க என்னதான் டீசல் வண்டியா இருந்தாலும் சரிங்க, புகை அப்படின்றது ஓரளவுக்கு நார்மலா தான் வரும். அப்நார்மலா வந்துட்டு இந்த கொசு மருந்து அடிக்கிற மாதிரி வந்துட்டு குப்பு குப்புன்னு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் வரக்கூடாது. 7வது டெஸ்ட் டிரைவிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெஸ்ட் டிரைவிங்னா நீங்க எடுத்துட்டு 2 தெரு சுத்துறது, 3 தெரு சுத்துறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. அடிச்சா ஒரு 10 கிலோமீட்டர் அப்படின்றது அடிக்கணும். 10 கிலோமீட்டர் ஓட்டணும். கூட ஆள் வந்தாங்கன்னு பிரச்சனை இல்லை. ஸோ ஸ்டேரிங் எப்படி வந்துட்டு ஷேக் ஆகுதா அப்படின்றத பாருங்க. ஏன்னா ஸ்டேரிங் நீங்க ரன்னிங்ல விட்டாலும் அப்படியே ஸ்டேபிளா தான் இருக்கணும். அது இப்படி போறதோ அந்த மாதிரிலாம் போகக்கூடாது. 2வது நீங்க டர்னிங்ல இப்படி திருப்பிட்டு மறுபடியும் விடுறீங்க பாத்தீங்கன்னா, அந்த ஸ்டேரிங் ஓரளவுக்கு ஸ்பீடா திருப்பினா அந்த மாதிரி வரும். திருப்பிட்டு இப்போ யூட்டன் இப்போ டவுன் வருதுன்னா அப்படி திரும்பிட்டு நீங்க ஸ்டேரிங் விட்டோடனே அது மறுபடியும் வந்து சுத்தி சென்டர்லயே வந்து நிற்கும். கார் ஸ்டெடியா தான் நிற்கும். மற்றபடி வந்துட்டு அதே போக்குலையெல்லாம் வந்துட்டு போகாது. அந்த மாதிரி தான் ஸ்டேரிங்ல ஏதோ வேலை இருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸ்டேரிங் ஆடக்கூடாது, அதை நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் பிரேக்கிங் வந்துட்டு போடுங்க. பிரேக்கிங் போடக்குள்ள கீச்சு சத்தம் வருதான்னு பாருங்க. பிரேக்கிங் போடக்குள்ள வந்துட்டு விட்டு விட்டு பிடிக்குதா இல்லை வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு அழுத்தி பிடிக்குதா அப்படின்றது பாருங்க. ஏன்னா இந்த ஏபிசி இதெல்லாம் வருதுன்னா உங்களுக்கு விட்டு விட்டு தான் பிடிக்கும். ஸோ உங்களுக்கு நார்மலாக இருக்குன்னா டக்குன்னு அழுத்துற மாதிரி வந்துட்டு பிடிக்கும். அது பார்த்துக்கோங்க. அப்புறம் கிளச் கியர் போடக்கூட எப்படி கரெக்டாக போகுதா, கிளச்சை நீங்கள் போட்டு நீங்கள் கிளச்சை பிடிச்சி ஃபுல்லாக அழுத்தி நீங்கள் கியர் போடுறீங்களா, அப்போ வந்து ஸ்மூத்தாக போகணும் கியரை. அது எப்படின்னா அப்படி தள்ளி விட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, அது போய் இப்படி இந்த ஃபோர்ஸ் தான் இது பாருங்க, இப்படி தள்ளுறல இந்த ஃபோர்ஸ் தள்ளி விட்டாலே கியர் வந்துட்டு விழணும், நியூட்ரல் ஆகணும். இந்த மாதிரிலாம் நடக்கணும். அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. அதெல்லாம் வந்துட்டு இல்லை அப்படின்னா அப்ப கண்டிப்பா இன்ஜின்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, கிளட்ச் பிளேட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு. கிளட்ச் பிளேட்டை மாத்தணும்னா ஸோ ரொம்ப செலவு அப்படின்றது ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா டயருங்க. நிறைய பேர் இதெல்லாம் கண்டுக்க மாட்டேன்றாங்க. அந்த டயரை வந்துட்டு மேல என்னமா பண்ணுவாங்க, அந்த அந்த மொத்தம் தெரியணும் அப்படின்றதுக்காக தேஞ்சு போன டயரை வந்துட்டு அந்த ஒரு கம்பி மாதிரி வச்சு அந்த ஒரு அலைன்மெண்ட் மாதிரி பண்ணுவாங்க. அதாவது இந்த நகை ஓரத்தில் இருக்கிற அழுக்கு, சாரி இந்த டைல்ஸ் ஓரெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, டைல்ஸ் ஓரத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் எப்படி நம்ம சுரண்டி அதை வெள்ளையா ஆகுவோம், அதை இருந்த கலருக்கே மாற்றுவோம். அந்த மாதிரி டயரை வந்துட்டு அப்படியே நார்மலாக கிழிச்சு வந்துட்டு அதை புது டயர் மாதிரி மாற்றிடுவாங்க. அதை பாருங்க, டயர் எத்தனை கிலோமீட்டருக்கு ஒரு தடவை மாற்றினாங்க அப்படின்றத கேட்டுக்கோங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், டயரை பார்த்துக்கோங்க. அண்ட் பேட்டரி எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க. புதுசா அந்த பேட்டரி ஏதாவது ஓப்பன் பண்ணியிருக்காங்களா, ஸோ ஆசிட் ஏதாவது பொங்கி வந்திருக்கா அப்படின்றத பாருங்க. புதுசா இருந்தா அதுக்கான பில்லை வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பா ஒரு பேட்டரிக்கு 2 வருஷம் 1 வருஷம் அப்படின்னா வாரண்டி கொடுப்பாங்க. அப்புறமேட்டுங்க பியூசி, பொல்யூஷன் கண்ட்ரோல் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சர்டிபிகேட் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்றத பாருங்க. மோர் இம்பார்ட்டன்ட், பியூசி சர்டிபிகேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சர்டிபிகேட்டை வந்துட்டு இல்லைன்னா உங்களுக்கு 5000 ஃபைன்லாம் போட்டுருவாங்க. அதனால பியூசி சர்டிபிகேட் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அப்படி அவங்கள்ட்ட கேளுங்க, அவங்க எதுவுமே சொல்லலை அப்படின்னா ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே ஒரு அப்ளிகேஷனோட லிங்க் வேணால் கீழே கொடுக்குறேன். நீங்கள் வந்துட்டு இல்லைனா வந்துட்டு நீங்கள் ஆர்டிஓட அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது வேகான்னு சொல்லிட்டு, அதில் போய் கொடுங்க. வண்டி நம்பர் கொடுத்தீங்கன்னா பியூசி சர்டிஃபிகேட் இருக்கா இல்லை வந்துட்டு இதுவாயிடுச்சா அப்படின்றது வரும். இல்லை கார் இன்ஃபோன்னு சொல்லிட்டு பிளே ஸ்டோரில் டைப் பண்ணுங்க, நல்ல அப்ளிகேஷன் வரும். வேணும்னா கேளுங்க, லிங்க் கீழே கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பியூசி சர்டிஃபிகேட்ல நிறைய புகை இந்த மாதிரிலாம் இருக்கு, சர்டிஃபிகேட் வரலாம். இன்ஜின்ல ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தாலும் அந்த புகை அதிகமாக வருது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் ஈஸியாக.
அதாவது ஓனர்ஷிப்பை வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்றது, வண்டியோட பேரை மாத்துறது, வண்டி பேரில் வண்டி ஓனருடைய பேரை மாத்துறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆர்சி பேர் மாத்துறதுக்குன்னு வந்துட்டு ஃபார்ம் 29 அப்படின்றது இருக்கும், ஃபார்ம் 30 அப்படின்றது இருக்கும். இதை வந்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ இன்சூரன்ஸ் மற்றும் ஆர்டிஓ வந்துட்டு ஆர்டிஓவில் பெயர் மாற்றம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். முடிஞ்ச வரைக்கும் அந்த ஒரு ஓனரை பக்கத்தில் வச்சுக்கிட்டே நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப சிறப்பு. இல்லை அவங்களே நாங்கள் அந்த இந்த ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணித்தரோம், காசு ஒரு 2000 கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா கொடுத்துருங்க. இது வந்துட்டு ஈஸியாக முடிஞ்சிடும். இல்லைன்னா நீங்கள் வண்டி எடுத்துன்னு போயிட்டு அலைஞ்சிட்டு கிடக்கணும். அதனால அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஒருவேளை காரில் லோன் போயிருந்து அப்படின்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்னதான் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் சிபிலில் காமிக்குது அப்படின்னு வந்து அவங்க என்ன சொன்னாலும் சரி, ஸோ சிபிலில் கிளியர் ஆயிடுச்சிங்க அப்படின்ற மாதிரி சொன்னாலும் சரி, நீங்கள் ஒத்துக்காதீங்க. ஏன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அப்படின்றது காருக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதை நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. கார் லோன் போயிருக்கு அப்படின்னா நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. இல்லாமலாம் வாங்காதீங்க, தரமாட்டாங்க. டூப்ளிகேட் கீ ஏதாவது இருக்கான்னு கேளுங்க. அதாவது வேற ஏதாவது ஸ்பேர் கீ ஏதாவது வச்சிருக்கீங்களா, அந்த கீ இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. இது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் ஃபியூச்சரில் இந்த சாவி தொலைஞ்சிச்சுனாலும் நீங்கள் இந்த சாவி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இவ்வளோ பெரிய காரை சேல் பண்ணுறதுக்குள்ள அந்த கீலாம் பெரிய மேட்டராக தெரியாது. ஆனால் காரில் கீ தான் மேட்ரு. கீ செட் எவ்வளோ தினமா வருது? 26,000 36,000 வருது. நீங்கள் சாவியை வந்துட்டு கொடுத்தா சாவி மட்டும் அந்த பைக்குக்கு மாதிரிலாம் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க மரத்துக்கடியில். காருக்கெல்லாம் வந்துட்டு அந்த சென்சாரை உள்ள ஒரு கீ செட்டில் ஒரு சென்சாரம் ஒன்று இருக்கும். அதுவும் அந்த கீ இதுவும் ஒர்க் ஆகணும். ஒன்னா சேர்ந்தா மட்டும் தான் வந்துட்டு இங்கே ஒர்க் ஆகும். அதனால தான் பேட்டரி இல்லைனாலே வந்துட்டு சில கீஸ்லாம் ஒர்க் ஆகுது. அதனால கீ செட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வண்டியில் மேனுவல் மற்றும் டூல் கிட்டு வந்துட்டு இருக்கான்றத பார்த்துக்கோங்க. ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இந்த ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எத்தனை வருஷம் அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிள் நானும் சொல்கிறேன். நீங்கள் அதை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்துட்டு கார் தேக்கோ, ஸ்பின்னி, அதுக்கப்புறம் கார்ஸ் 24, அப்புறம் ஓஎல்ஏ வந்துட்டு ஆட்டோ, அப்புறம் மஹேந்திரா ஃபர்ஸ்ட் சாய்ஸு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறையா ரிஜிஸ்டர்ட் கம்பெனிஸ் இருக்குது. அப்புறமேட்டுக்கு நம்ம இந்த கார்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வந்துட்டு மாருதிலேயே வந்து கார் ஷோரூம்னா விகேரா சம்திங் ஏதோ ஒரு பேர் வருங்க, ஐயோ மறந்து போயிருங்க. சரி, ஓகே, மாருதிலேயும் வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஷோரூம்லேயும் அவங்களே வந்து செகண்ட் ஹேண்ட் காரே வச்சிருப்பாங்க. அவங்க பிராண்டை மட்டும் கிடையாதுங்க, வேற பிராண்ட்லாம் இருக்கும். அதை வேணா நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். பட் அந்த காருக்கு அவங்க இது தருவாங்க, கேரண்டி தருவாங்களா என்னன்றது தெரியாது. ஆக்சுவலி இப்போ நான் ஒரு காரை வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன். காரு ஓலான்னு சொல்லிக்கலாம். காரு அதுக்கு ஒரிஜினல் பேர் சொன்னால் ஏதாவது 9 இங்கே பாருங்க. இந்த காரினுடைய ப்ரைஸ் அப்படின்றது 6,18,000 சொல்றாங்க. இந்த கார் என்னன்னா 2019 ஹுண்டாய் எலிட்டா i20 ஸ்போர்ட்ஸ் பிளஸ் 1.2 லிட்டர் வந்துட்டு இன்ஜின் கொண்ட கார் இது. ஸோ இதனுடைய விலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா 6,18,000 அப்படின்றது கோட் பண்றாங்க. இது உங்களுக்கு 68,353 கிலோமீட்டர் அப்படின்றது ஓடி இருக்கு. ஒரு கார் இந்த 2019 இருக்கக்கூடிய கார் ஒரு 5 வருஷத்துக்கு இவ்வளோ ஓடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு மேபி வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இவ்வளோ கம்மியாக மேக்சிமம் வாய்ப்புகள் கம்மி தான். இவ்வளோ கம்மியாலாம் ஓடாது. ஏன்னா வந்துட்டு 2019 இப்போ 2025 இருக்கோம். அதில் ஒரு வருஷம், இதில் ஒரு வருஷம். ஸோ டோட்டலாக எடுத்துக்கிட்டோம்னா 5 வருஷம் அப்படின்றது கம்ப்ளீட்டான ஒரு வண்டி. ஃபர்ஸ்ட் ஓனர் தான். இதில் வந்துட்டு எந்த வித வந்துட்டு இதுவும் கிடையாது. இன்சூரன்ஸ் எக்ஸ்பைரியில் தான் இருக்குது. பட் இந்த காருக்கான விலை இவ்வளோ கொடுக்குறாங்களா? பட் நான் வந்துட்டு இதனுடைய வந்து விலையை கம்பேர் பண்ணி பார்த்தேன் நான். ஸோ அந்த கம்பேரிங் அப்படின்றதுல நான் செக் பண்ணி பார்க்கக்குள்ள இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இவ்வளோ விலையுள்ள இந்த காரை நீங்கள் சிறந்த விலைக்கு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 4,08,000 அப்படின்றது நீங்கள் வாங்கலாம். ஒரு சிறந்த விலை அப்படின்னு 4,80,000 ஒரு சிறந்த விலை. 4,80,000 5,30,000 அப்படின்றது ஒரு சிறந்த விலை அப்படின்னு சொல்லலாம். மீதமான நிலை அப்படின்றதுல வந்துட்டு ஓகே கொடுக்குறாங்க பரவாயில்ல அப்படின்ற மாதிரினா, ஸோ 4,20,000 உங்களுக்கு 4,70,000 வரைக்கும் இதில் கொடுக்குறாங்க. பழுது ரொம்ப வந்துட்டு அட்டி வாங்கியிருக்கு அப்படின்னா 3,50,000 4 லட்சம் வரைக்கும் தான் இந்த காரை நீங்கள் வாங்கணும். ஸோ இந்த டைம்ல தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா காரில் வந்துட்டு நம்ம முதல் படி சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த இன்சூரன்ஸு, ஓனர் டீட்டெயிலு, அதுக்கப்புறம் சர்வீஸு, ஸோ வண்டியோட நிலைப்பாடு, இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அதை எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும். இதெல்லாம் ஒரு கார் வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் போய் வந்துட்டு சைடில் பெண்ட் இருக்கா, இல்லை இன்ஜினில் ஏதாவது வேற மாற்றிருக்காங்களா, பெயிண்ட் டிஃப்ரெண்ட் தெரியுதா அப்படின்றதா நீங்கள் சாட்சி ஓரமாக அப்படிலாம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் ஒரு கார். ஆனால் ஒரு பேசிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் இன்னும் பெட்ரு. நான் ஏங்க இப்படிலாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும், ஏதாவது ஆப்ஷன் இருந்ததுன்னா காசு கொடுத்து நான் இந்த மாதிரி வாங்கிப்பேனே அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப பரிச்சயமான டிரைவரை கூப்பிட்டு போங்க. ரொம்ப உங்களுக்கு நம்பகமாக இருக்கக்கூடிய டிரைவர். அந்த கூட்டு போகிற டிரைவர் வந்துட்டு அந்த கார் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, செகண்ட் ஹேண்ட் கார், அவங்களுக்கு இவங்களுக்கு சம்மந்தம் இல்லாதவங்களா கூப்பிட்டு போங்க. ஏன்னா அதிலே கார் டிரைவர்லாம் இருப்பாங்க, கண்டிப்பாக கார் ஓட்ட தெரிஞ்சவங்க இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க இல்லை சார் அது அப்படி இது இப்படிப்பாங்க.
ஒருவேளை அவங்க பொய் சொல்றாங்கன்னு சொல்லல, ஒருவேளை அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம்ல. மறுபடியும் நம்ம எடுத்துட்டு போக நம்ம நம்பிக்கை இல்லாம அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க ஏதோ பண்ணிட்டீங்க சார், ஏன் சார் நாங்க கொடுக்கல, நல்லா தான் சார் இருந்துச்சு, செக் பண்ணி தானே எடுக்க சொன்னேன் அப்படின்ற மாதிரிலாம் பேச்சு வரும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கி 3 லட்ச ரூபா கார் வாங்கி அந்த 3 லட்ச ரூபா காருக்கு கிட்டத்தட்ட 1,50,000 வரைக்கும் செலவு செஞ்சவங்க இருக்கிறாங்க, எங்களுடைய தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது. அது எல்லாருக்குமே அப்படி அமையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ இதுவே வந்துட்டு எனக்கு பக்கத்துல வந்துட்டு அந்த டிரைவர் அண்ணான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவர் வந்து செகண்ட் ஹேண்ட்ல தான் கார் வாங்கியிருக்காரு. ஹோண்டா சிட்டின்ற பாருங்க, டொயாட்டாவில் வந்து கார் வாங்கியிருக்காரு சிட்டானு. ஸோ பேர் தெரியலையே, மறந்து போயிட்டேன். எல்லாமே இப்போ வர வர ஞாபகம் மாதிரி அதிகமாகிட்டே போகுதுங்க. சரி, ஓகே. அந்த கார் அவர் வாங்கியிருக்காரு, செகண்ட் ஹேண்ட்ல வாங்கி டிராவல்ஸ்ல போட்டு ஓட்டிட்டு இருக்காரு. இன்னும் பக்காவா சூப்பரா போயிட்டு இருக்கு. ஆனா அவர் அடிக்கடி கரெக்டா வந்துட்டு அந்த மெயின்டெனன்ஸ், இத்தனை கிலோமீட்டருக்கு ஒரு தடவை, இத்தனை தடவை ஆயில் மாத்துறது, டயர் மாத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மாத்திடுவாரு. நம்ம எப்படி மெயின்டைன் பண்றோமோ அதை பொறுத்து தான் இருக்குது. அதனால செகண்ட் ஹேண்ட் வாங்கிட்டா மொத்தமா முடிஞ்சிட்டோம் அப்படின்றது கிடையாது. அதே போல செகண்ட் ஹேண்ட் வாங்கிட்டா ஆஹா ஜாலி தான், இதுக்கப்புறம் எனக்கு எந்த செலவும் கிடையாது அப்படின்றதும் கிடையாது. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. தெரிஞ்ச மெக்கானிக்கோ, நம்பகத்தன்மையான இருக்கிறவங்க, இல்ல அப்பாவுக்கு அண்ணனுக்கு யாருக்காவது இந்த மாதிரிலாம் டிரைவிங் தெரியுது அப்படின்னா அவங்கள கூட்டு போய் வாங்குறது இட்ஸ் பெட்டர். இல்ல ரிலேட்டிவ்ல யாராவது ஒருத்தவங்க இருக்கிறாங்க, வேணா ரிலேட்டிவ் மாட்டி விட்டுருவாங்க. நீங்க தெரிஞ்சவங்க யாராவது நம்பிக்கையா இருக்கிறவங்களை கூட்டு போங்க, அதுவே போதுங்க. ஓகே, இதை தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துன்னு ஆசைப்பட்டேன். நாளைக்கு வந்துட்டு இந்த 4 டயரையுமே வந்துட்டு மெயின்டைன் பண்றது, வீல் மெயின்டைன் பண்றது, அதை பற்றிலாம் வந்துட்டு ஒரு வீடியோ அப்படின்றது நான் போடுறேன். மறக்காம அந்த வீடியோ பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. ஸோ எனக்கே வந்துட்டு இதெல்லாம் பார்த்து கேட்கக்கொள்ற புது புது விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கொள்ள ரொம்ப ஹாப்பியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அதை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொடுக்கறத இன்னும் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. நம்ம நாளைக்கு இது போல சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.